என்ன இதுல சில பேர் செய்து அனுப்பினீங்கள், அதை உடனே திருத்திக் கொள்ளுங்க பிள்ளைகள். நான் ஏன்னா அதுக்காக தான் உடனே செய்கிறேன். உடனே திருத்திக் கொள்ளுங்க. பாருங்க, முதலாவது கேள்விய 48 ஓம் தடையை உடைய அமிழ்ப்பு வெப்பமாக்கி. ரைட். 48 ஓம் தடையுடைய அமிழ்ப்பு வெப்பமாக்கி, அதாவது கீட்டர் 1.5 கிலோகிராம் நீரினுள் அமிழ்த்தப்பட்டு 240 வோல்டேஜ் மின் வளங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ரைட். அப்போ ஒரு கீட்டர் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு தண்ணிக்குள்ள இப்படி இருந்து அமுழ்த்தப்பட்டிருக்கு. இது கீட்டோடையும் சம்பந்தப்படும். ஆனா இப்ப உங்களுக்கு இந்த ஐடியா தெரியும் தானே, ஆல்ரெடி நான் படிப்பிச்சிட்டேன். ரைட். அப்ப 48 ஓம் தடை இருக்குது இவருக்கு பார்த்தோம்னு சொன்னால் 48 ஓம் தடையுடைய ஒரு அமிழ்ப்பு வெப்பமாக்கி. ஏன்னா தண்ணி தந்திருக்கிறார் 1.5 கிலோகிராம். தண்ணியினுடைய திணிவு தெரிய வேணும், 1.5 கிலோகிராம். அந்த தடையோட இருக்கிற அதுக்கு கொடுக்கறது வீட்டுல இருக்கிற மின் வளங்கள். நான் வீட்டுல எத்தனை வோல்டேஜ் கொடுக்குறோம் நாங்கள் 240 வோல்டேஜ் மின் வளங்கள் கொடுக்குறோம் நாங்கள். ரைட். அப்ப பாருங்க, முதல்ல முதலாவது கேள்வி, அமிழ்ப்பு வெப்பமாக்கி அதன் உச்ச வினைத்திறனுடன் தொழிற்படும் போது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வேணும். உச்ச வினைத்திறன் என்று சொன்னால் அதுக்கு கொடுக்குகின்ற மின் சக்தி. ரைட். இந்த பேப்பர் கிளாஸ் சொல்லி சொல்ற விஷயங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உச்ச வினைத்திறன் என்றா 100% திறன். நான் சொன்ன திறன் என்றது 100% இருக்கு. நாங்கள் கொடுக்கிற அவ்வளவு மின்சக்தியுமே என்ன சக்தியாக மாற்றப்படும்? வெப்ப சக்தியாக மாற்றப்படும். அதான் உச்ச வினைத்திறனுடன் தொழிற்படுற அர்த்தம். 100% திறனாக இருக்க போகுது. முதலாவது நடைபெறும் சக்தி மாற்றத்தை தருக. அதான் முதலாவது கேள்வி. நடைபெறுகின்ற சக்தி மாற்றம் என்று சொன்னால் என்ன சக்தியிலிருந்து என்ன சக்திக்கு மாறும்? மின் சக்தி அவ்வளவுமே என்ன சக்தியாக மாற்றப்பட்டிருக்கும்? வெப்ப சக்தியாக மாற்றப்படும். மின் சக்தி அவ்வளவுமே பார்த்தோம் என்று சொன்னால் வெப்ப சக்தியாக மாற்றப்படும். மின் சக்தி அதிலிருந்து நீங்கள் போட்டிருப்பீங்க வெப்ப சக்தியாக மாற்றப்படும். மின் சக்தி பார்த்தோம்னால் வெப்ப சக்தியாக மாற்றப்பட்டிருக்கும். அமிழ்ப்பு ரைட். அதாவது அமிழ்ப்பு வெப்பமாக்கியினூடாக பாயும் மின்னோட்டம். ஓட்டம் எவ்வளவு சொன்னால் கரண்ட் எவ்வளவு, அதாவது மின்னோட்டத்தை தான் ஓட்டம் என்று கேட்கிறது. அப்ப இதுக்கு உங்களுக்கு தெரியும், தடை தெரியும், வோல்டேஜ் தெரியும். ஏன்னா தடை 48 ஓம், வோல்டேஜ் 240 வோல்டேஜ். ஸோ நீங்க வெப்ப இது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன, வி சமன் ஐஆர் அந்த சமன்பாடு பிரயோகிக்க வேண்டும். ஓமின் விதிப்படி என்று போட்டு வி சமன் ஐஆர். அப்ப வோல்டேஜ் தெரியும், எத்தனை வோல்டேஜ்? 240 வோல்டேஜ். 240 வோல்டேஜ். மின்னோட்டம் அதான் தெரியாது. தடை எவ்வளவாம்? 48 ஓம். தடை பார்த்தோம் என்று சொன்னால் 48 ஓம். அப்ப மின்னோட்டம் கண்டீங்கள் என்றால் 240 கீழ் எவ்வளவு? 48 ஓம். அப்ப கண்டால் நான் நினைக்கிறேன் 24 சுருக்கினா மேல 10 கீழே 2 என்ன 24 சுருக்கிருந்தீங்கன்னா 5 வந்திருக்கும். 5 அம்பியராக இருக்கு. ரைட். 5 அம்பியராக இருக்கும். 5 அம்பியராக இருக்கும். இதுக்கு ஒரு மார்க்ஸ். முதலாவதுக்கு, இரண்டாவதுக்கு ஒரு மார்க்ஸ். ரைட். முதலாவதுல ஏ பார்ட்ல இந்த மார்க் சிஸ்டத்தை போட்டு கொண்டு வாங்கும். இதுக்கு ஒரு மார்க்ஸ், இதுக்கு ஒரு மார்க்ஸ். ரைட். அமிழ்ப்பு வெப்பமாக்கி அதுக்கு பிறகு இந்த கேள்வி, இது முக்கியம், எம்சிக்யூக்கு வரும். ரைட். நான் கீட்டில இது திருப்பியும் கீட்டில வரப்போகுது, கீட்டில தான் படிப்போம். ஆனா இப்ப உங்களுக்கு இனிய ஏற்கனவே சமன்பாடுகளை தொடர்பு படுத்துற விஷயங்கள் தெரிய வேணும். 2 செகண்ட் காலத்தினுள் நீருக்கு விடுவிக்கப்படும் வெப்ப சக்தியின் அளவை கணிக்க. அப்ப 2 செகண்ட் வெப்ப சக்தி தானே. அப்ப உங்களுக்கு தெரிய வேணும் 2 செகண்ட் காலத்துல நீருக்குள்ள விடுவிக்கப்படும் வெப்ப சக்தியினுடைய அளவு. என்ன இப்ப இதுல உங்களுக்கு தெரிய வேணும், வெப்ப சக்தியினுடைய அளவு கேட்கிறார் என்றால் ஒன்று எங்களுக்கு இதுல தண்ணிக்குரிய, அதாவது இந்த வெப்ப சக்தியின் அளவு காண வேணும்னா இங்க வெப்ப சக்தியை காண போறோம் என்றால் உங்களுக்கு வீட்டு மின்சாதனம் இதுல சக்திக்குரிய சமன்பாடுகள் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா
அப்ப அந்த சக்தியைத்தான் இங்க கேட்கிறார். அங்க விடுவிக்கப்படுகிற வெப்ப சக்தியினுடைய அளவு 2 செகண்ட் காலத்துக்குள்ள வந்து பார்த்தோம்னு சொன்னால் அவை என்ன இதுல வந்து பார்க்கல முதலாவது ஈ சமன் சக்தி என்று சொன்னால் வலுதர நேரம் சமன்பாடு ஞாபகம் இருக்கும். வலு எங்களுக்கு இங்க தரையில. அப்ப வலு தெரியும். வலு சமன் என்னது? மின்னழுத்த வேறுபாடு தர மின்னோட்டம் பி சமன் பிஐ. ஆனா இது தெரியும் தானே, மின்னோட்டமும் மின்னழுத்த வேறுபாடும் அவை இ சமன் பிடி. அதன்படி உங்களுக்கு 5 அம்பியர் வோல்டேஜ் 240 வோல்டேஜ். அப்ப 5 தர 240 தர அதனுடைய நேரம் எவ்வளவு நேரம்? 2 செகண்ட். அப்ப கண்டிங்கள் என்றால் 10 2400 ஜூல் என்று வந்திருக்கு. 2400 ஜூல். 2 செகண்ட் காலம் சக்தி சமன் வலுதர நேரம். அதன்படி கண்டால் 5 தர 240 வலு. அப்ப உங்களுக்கு தெரியும் 5 என்று சொல்லப்படுறது மின்னோட்டம் தர மின்னழுத்த வேறுபாடு தர அதுக்கடுத்த நேரம் 240 ஜூலாக இருக்கு. இதுக்கு 2 மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. 2 மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்தது, நீர் பாத்திரத்தின் வெப்பநிலையை 40 பாகை சீனால் அதிகரிப்பதற்கு செலவாகும் காலத்தை காணும். அப்ப 40 பாகை சீனால் அதிகரிப்பதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்று கேட்டிருக்கிறார். டைமை கேட்டிருக்கிறார். இப்ப உங்களுக்கு இதுல டைம் வந்து கேட்கப்பட்டிருக்கு. எவ்வளவு பாகை சீயால? 40 பாகை சீயால அதிகரிக்கிறது. உங்களுக்கு தன் வெப்ப கொள்ளளவும் தரப்பட்டிருக்கு. இது கீட்டோட சம்பந்தப்பட்டதுதான். பட் ஐடியா எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, உங்களுக்கு தெரியும் வலு சமன், வலு சமன் சக்தியின் கீழ் நேரம். இதானே அர்த்தம்? வலு சமன் சக்தியின் கீழ் நேரம். இப்ப இங்க நாங்கள் எங்களுக்கு தெரிய வேணும் 40 பாகை சீனால் அதிகரிப்பதற்கு செலவாகிற காலம். 40 பாகை சீயால் அதிகரிக்க போகுதுன்னா நாங்க இதுல மின்சக்தி காண்றதுக்கு, இந்த இதுல நாங்கள் மின்சக்தியை காண்றதுக்கு ஒரு சமன்பாடு பாவிப்போம். 40 பாகை சீயால் அதிகரிக்கிற எவ்வளவுன்னா நாங்கள் கியூ சமன் எம்சி டீட்டா. 40 பாகை சீயால் அதிகரிக்கிற எவ்வளவு எம்சி டெல்டா டீட்டான்னு சொல்லி தந்திருக்காங்க. வெப்ப சக்தியில மாற்றம், வெப்ப சக்தி மாற்றம். அப்ப வெப்ப சக்தி மாற்றம் என்று சொல்றது, அதாவது சக்தி மாற்றம் என்று சொல்லிக்கல, அதாவது சக்தி மாற்றத்தை பார்த்தோம்னால் திணிவு தெரியும் எவ்வளவு. நாங்கள் முதலாவது கியூ சமன் சிட்டாம்படி 1.5 கிலோகிராம். தன் வெப்ப கொள்ளளவு தெரியும் 4200. ரைட். அதே மாதிரி வெப்பநிலை மாற்றம் எவ்வளவாம்? 40 பாகை சீனால் அதிகரிப்பதற்கு. அப்ப 40 வெப்பநிலை மாற்றம் 40. இது 1.5 கிலோகிராம் அவரே தந்திருக்கிறார் நீர். அது 4200 தன் வெப்ப கொள்ளளவு. வெப்ப மாற்றம் வந்து 40. ரைட். இப்ப இனி எந்த கேள்வி? இதோட இவ்வளவு முடிஞ்சது. 2 செகண்ட் காலத்துக்கான வெப்ப சக்தியின் அளவு முடிஞ்சது. இனி இவ்வளவு கேள்விக்கும் அடுத்த கேள்விக்கு பாக்குறீங்க. 2வது கேள்வியில என்ன சொல்றார்? செலவாகிற காலம் எவ்வளவு என்று கணிக்கப்படும். அதுக்கு எவ்வளவு செலவாகிற காலம். ரைட். முதல்ல இவ்வளவு 40 பாகை சீயால் அதிகரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதை பெருக்கி கண்டால் 1.5 தர 4200 தர. என்ன நான் நினைக்கிறேன் இதை நீங்கள் கண்டிருந்தீங்க என்று சொன்னால் எவ்வளவு வந்திருக்கும் இந்த அதிகரிக்கிற கெடுக்கிற காலம்? 2,52,000 என்று வந்திருக்கு. ரைட். இவ்வளவு ஜூல் வந்திருக்கு. 2,52,000 ஜூல் வந்திருக்கும் இவ்வளவுக்கும். ரைட். எவ்வளவு? 2,52,000 ஜூல். அதாவது இந்த முதல் அதுக்கு தேவைப்படுகிற சக்தியாக இருக்கு. அதுக்கு தேவைப்படுகிற சக்தி. ரைட். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது முதலாவது இந்த கேள்விய இந்த கேள்வி இது செலவாகிற காலம். ரைட். கியூ சமன் எம்சி டீட்டா போட்டு முதல் வெப்ப சக்தி மாதிரி காணும். வலு உங்களுக்கு தெரியும் தானே, சக்தியின் கீழ் நேரம்.
அல்லது வலு சமன் பி சமன் வி இன்டு ஐ, ரைட்? அல்லது இப்ப உங்களுக்கு இதுல வி இன்டு ஐயும் காணலாம். ஏன்னா வி இன்டு ஐக்கு நீங்க இங்க ஏற்கனவே மின்னோட்டம் கண்டுட்டீங்க தானே. மின்னோட்டம் வந்து 48 காணேக 5 அம்பியர் என்று தெரியும். அல்லது வலு சமன் இன்னொரு சமன்பாடு சொல்லி இருக்கிறேன், வி வர்க்கம் ஓவர் ஆர், அதுவும் போட்டு காணலாம். எந்த சமன்பாடு போட்டாலும் ஒரே விட தான் வரும் வலு. நீங்கள் கொடுக்கிற வலுவை மொத்தமா காணுவீங்க. வலுவை கண்டால் எவ்வளவு வரும்? நீங்கள் எப்படி கண்டாலும் ஒரே ஆன்சர் வரும். ஏன்னா நீங்கள் மின்னழுத்த வேறுபாடு வி பி சமன் விஐ எந்த சமன்பாடும் சூஸ் பண்ணலாம். அப்ப வலுவுக்கு நீங்க கண்டீங்க என்றால் இதுல மின்னழுத்த வேறுபாடு 40, மின்னோட்டம் எவ்வளவு 5. அப்ப கண்டால் எவ்வளவு வலு வரும்? ரைட்? பி சமன் விஐயின் படி கண்டீங்க என்று சொன்னால் 0, 20, 1200 வந்திருக்கு. ரைட்? எவ்வளவு ஜூல்? 1200. அப்ப முதலாவது இதுல சொல்லிக்கல இது செய்யாட்டி இதை முதலாவது செய்யுங்க பிள்ளைகள். இது எம்சிக்யூண்ட ஐடியா. 40 பாய்சியால் அது காலம்ண்டா டைமை கேட்கிறார், டைம் கேட்கிறார். அப்ப முதலாவது இந்த வெப்ப மாற்றம் தந்திருக்குது, தன் வெப்ப கொள்ளளவு தந்திருக்குது. அப்ப என்ன சமன்பாடு? கியூ சமன் எம்சி டீட்டா பாவிக்க வேணும். அதை பாவிச்சு அதுக்கு எவ்வளவு சக்தி, அந்த நேரத்துல எவ்வளவு வெப்ப மாற்றம் நடக்குது, சக்தி மாற்றத்தை கணிப்பீங்களா? அது எவ்வளவு சக்தி அந்த நேரத்துல அந்த தாக்கம் நடக்கல, ரைட், வெளிவிடப்படுது. பிறகு அங்க எவ்வளவு உண்மையாவே அங்க எவ்வளவு வலு தேவைப்படுது, ஓரளவு நேரத்துல எவ்வளவு மின்சக்தி அங்க பிறப்பிக்கப்பட்டிருக்குது, அதான் வலு. அது காணுவீங்க. சாரி, 1200 வேட். எவ்வளவு வரும்? 1200 வேட் என்று வரும். வலு காண பி சமன் வி வர்க்கம் ஓவர் ஆர் அல்லது வி பி சமன் விஐ பாவிச்சால் என்ன வலுவை காண வேணும். அங்க பிறப்பிக்கப்படுகிற வலு வந்து பாத்தீங்கன்னா வி வந்து 240 வோல்டேஜ். அடுத்தது மின்னோட்டம் வந்து பார்த்தவன்று சொன்னால் எவ்வளவு? 5 அம்பியர். அல்லது நீங்க 48 ஓம் போடுறது இந்த சமன்பாடும் போடலாம், எல்லாம் சொல்லி தந்தனான், ரைட்? அப்ப கண்டிங்கள் என்றால் 1200 வேட் என்று வரும். 1200 வேட்ஸ் என்று வந்திருக்கு. இனி ஒரு சமன்பாடு தெரியும். அப்ப இவ்வளவு சக்தி தான் பிறப்பிக்கப்பட்டிருக்குது, இவ்வளவு வலுதான் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது. அங்க எவ்வளவு நேரம் எடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்கிறார். அப்ப உங்களுக்கு தெரியும் இனி அங்க எடுக்கப்படுறதுக்கு எவ்வளவு நேரம், அதாவது 40 பாய்சியால் அதிகரிக்கிறதுக்காக எவ்வளவு நேரம் எடுக்கப்பட்டிருக்கு, அதான் கேள்வி. அப்ப ஓரளவு நேரத்துக்கு தான் இவ்வளவு வேட்ஸ் எடுக்குது. அப்ப அந்த நேரத்துல 40 பாய்சியால் அதிகரிக்கிறதுக்கு 2,52,000 ஜூல் வந்திருக்கு. அப்ப நாங்கள் அடுத்ததா சமன்பாடு போடுவோம். ஏன்னா அங்க அதுக்காக எடுக்கிற நேரம் சக்தி சமன், ரைட், வலுதர நேரம். சக்தி சமன் வலுதர நேரம், ரைட், சக்தி சமன் வலுதர நேரம். அப்ப 40 பாய்சியால் அதிகரிக்கிறதுக்கு அவங்க கொடுக்குற மொத்த வலு எவ்வளவு? அந்த கரண்ட்ல எங்களுக்கு போறது இவ்வளவுதான் செலவாக போகுது. அந்த கீட்டருக்கு கொடுக்கறது 1200 வேட். ஆனா அங்க 40 பாய்சியால் அதிகரிக்கிறதுக்கு அந்த கீட்டர் எவ்வளவு சக்தியை ஓரளவு நேரத்தில் அகத்துறிஞ்சு இருக்குது, அதாவது சக்தி எவ்வளவு தேவைப்பட்டிருக்கு? 2,52,000 சக்தி தேவைப்பட்டிருக்கு, ரைட்? அப்ப 2,52,000 ஜூல் என்று வரும் சக்தி, ரைட்? 2,52,000 ஜூல். வலு கண்டுட்டீங்கள் 1200, ரைட்? ஆகவே அதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தது டீயை வந்து காணலாம். அதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தது என்று காண முடியும், ரைட்? அப்போ ஒரு காணுங்க பார்ப்போம் டைம். இனி கண்ட ஆன்சரை போடுங்க பார்ப்போம். கண்டால் ஆன்சரை செட் பாக்ஸ்ல போடுங்க பிள்ளைகள். இது முக்கியமான பேப்பர், ரைட்? நான் திருப்பியும் நேற்று வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன் நான். ஏன்னா அதை நீங்கள் தான் உணர்ந்து கொள்ள வேணும். டைமை கண்டால் எனக்கு அதன் ஆன்சரை போடுவோம். ஏன் இல்லாம எஸ்ஐ அலகுல செய்தபடி டைம் செகண்ட்ல வரும், எவ்வளவு நேரம் எடுத்ததுன்னு காணும். வெரி குட். எவ்வளவு வரும்? 210 செகண்ட் என்று வரும்.
இதை கண்டிருந்தால் 210 செகண்ட் என்று வரும். இந்த ஐடியாவை எடுங்க. முதலாவது Q சமன் mc தீட்டா சமன்பாடு போட்டு இவ்வளவு வெப்ப சக்தி அங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது. அங்க எவ்வளவு மின் சக்தியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அப்ப அங்க எவ்வளவு அதுக்காக நேரம் எடுக்கப்பட்டிருக்கும் அந்த விஷயம் தெரிய வேணும். 210 செகண்ட். குட். பரணி சரி, டிகல்ஜா சரி, நில்மிகா சரி, அங்சரன் சரி. ஓகே, குட். அப்ப இதுக்கு பிள்ளைகள் இந்த சமன்பாடு போட்டு காண்றதுக்கு இதுக்கு ஒரு மார்க்ஸ், இந்த வேட்ஸ் காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ், பி சமன் விஏ, இதுக்கு ஒரு மார்க்ஸ். மொத்தம் இந்த கேள்விக்கு 3 மார்க்ஸ் வரும். ரைட், அதுக்கு 3 மார்க்ஸ் வரும். ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு கீட்டரோட சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அடுத்த கேள்வி. ரைட், இதை நோட் பண்ணதாக்கள் இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கூடுதலா சொல்லிக்குள்ள நோட் பண்றது நல்ல பிள்ளைகள். ரைட், பாருங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்றாருண்டா, மிகவும் விரைவாகவும் சீராகவும் நீரை வெப்பமாக்கிக் கொள்ள வேண்டுமெனின் அமிழ்ப்பு வெப்பமாக்கியை இயன்றளவுக்கு ஆழமாக அமர்த்தப்பட வேண்டும் என ஒரு மாணவர் குறிப்பிடுகிறார். இது கீட்ல தான் நாங்கள் மேற்காவுகை ஓட்டத்துக்குள்ளதான் படிப்போம். ரைட், இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இப்ப எக்ஸாம் எக்ஸாமுக்கு இடையில நான் நிக்கல கீட்ல இந்த செக்ஷனுக்கு வந்துடுவேன். என்னன்னா பல தொகுதிகள் இருக்குது. அமிலமுள்ள முப்பு இன்றைக்கு முடிஞ்சிடும். ரைட், அதுக்கு முதல் இந்த சில விஷயங்களை நான் என்ன சொல்லிடுவேன் பாருங்க. ஒரு கீட்டரை நாங்கள் வைக்கல 2 மெத்தட்ல வைப்போம் பிள்ளைகள். ஒன்று நல்ல அடியில வைப்போம், ஒன்று கீட்டரை இப்படி மேல தண்ணியோட இப்படி மேல வைக்கிறோம் வைங்க. தண்ணியோட நாங்கள் மேல வைக்கல கீட்டரை என்னென்று சொன்னால் மேற்காவுகை ஓட்டம்ண்டா அடர்த்தியில தங்கி இருக்கு. தண்ணிக்குள்ளேயும் இப்ப ஒரு பதார்த்தத்தை வெப்பமாக்க அதன் அடர்த்தி குறையும் பிள்ளையா. ரைட், அதன் அடர்த்தி என்ன செய்யும்? குறையும். இப்ப இதுக்குள்ளேயும் தண்ணி இருக்குது, இதுக்குள்ளேயும் தண்ணி இருக்குது. ஹீட்டரை நான் இங்க மேல வச்சிருக்கிறேன், இது நல்லா கொஞ்சம் கீழே வைக்கப்பட்டிருக்குது. அப்ப இதுல எங்களுக்கு தெரியும் இது ஏ எடுத்தமென்றால் இது ஏ, இது பி. இந்த ஏய பார்த்த வேண்டாம் சொல்லிக்குள்ள ஒவ்வொரு ரீசனையும் பாருங்க. இது கீழே இருக்குது. அப்ப அப்ப இந்த வெப்பம் நாங்கள் வழங்கப்படையில கீழே இருக்கிற நீர் மூலக்கூறுகள் என்ன செய்யும்? வெப்பமாகும். ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற நீர் மூலக்கூறுகள் எல்லாமே வெப்பமாக்கப்படும். கீழே இருக்கிற நீர் மூலக்கூறு வெப்பமாக்கப்படும். கீழே இருக்கிற நீர் மூலக்கூறு வெப்பமானால் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், எப்பயும் அடர்த்தி கூடினவர் தான் கீழே இருப்பார், அடர்த்தி குறைஞ்சவர் தான் மேலே இருக்கும். ஏன்னா அடர்த்தி குறைஞ்சது மேலே இருக்கு. அப்ப இதுல எங்களுக்கு தெரிய வேணும் அடர்த்தி கூடினது கீழே. அப்ப கீழே போய் அந்த தண்ணியை இது வெப்பமாக்க ஆக்க அப்ப அதன் அடர்த்தி என்ன செய்யும்? கீழே இருக்கிற நீர் மூலக்கூறுகளோட அடர்த்தி குறையும். அப்ப அடர்த்தி குறைய குறைய மேலே இருக்கிறவரை விட கீழே இருக்கிற தண்ணியின் அடர்த்தி குறைய இந்த கீழே இருக்கிற தண்ணி என்ன செய்யும்? மேல போகும். மேலே இருக்கிற தண்ணி என்ன செய்யும்? கீழே வரும். ஏன்? அவரை மேலே இருக்கிறவரை விட தண்ணியை கீட் பண்ண முதல் கீட் போய் அந்த அந்த இடத்துல இருக்கிற வெப்பப்படுத்தல அவர் அடர்த்தி என்ன செய்யுது? குறைய போகும். முதல் வெப்ப அடர்த்தி கூடினதா இருந்தது. மேலே இருக்கிறவருக்கு அடர்த்தி மேலே இருக்கிறவரை விட அடர்த்தி நல்லாக குறையும். அவன் மேலே இருக்கிறது கீழே வர, கீழே இருக்கிறது மேல போய் இப்படி ஒரு ஓட்டமாக நடக்கும். அதான் மேற்காவுகை ஓட்டம் என்று சொல்லுவோம். அப்ப இதுல என்ன செய்யும்? இது சரியாக காணப்படுது. அப்ப இது இந்த படத்தை போட்டு குறிச்சு கொள்ளுங்க. கீட்டரை நல்ல கீழே இருக்கேக்கல, கீட்டர் நல்ல கீழே இருக்கேக்கல அது என்ன நடக்குது என்றால், ரைட், அதுக்கு குறிச்சு கொள்ளுங்க. சொல்லுவீங்க கீழே உள்ள மூலக்கூறுகளின் அடர்த்தி மேலே உள்ள மூலக்கூறுகளை விட அதிகம். ரைட், கீழே உள்ள மூலக்கூறுகளின் அடர்த்தி மேலே உள்ள நீர் மூலக்கூறுகளை விட அதிகம், அடர்த்தி அதிகம். ஆனால் வெப்பப்படுத்தும் போது கீழே உள்ள மூலக்கூறுகளின் அடர்த்தி குறைகின்றது. ஒரு பொருளை வெப்பப்படுத்த அதன் அடர்த்தி குறையும். ஆனால் வெப்பப்படுத்தும் போது கீழே உள்ள மூலக்கூறுகளின் அடர்த்தி குறைகின்றது.
கீழே உள்ள நீர் மூலக்கூறுகளின் அடர்த்தி குறைகின்றது. அவை மேலே செல்ல, எனவே அவை மேலே செல்ல அடர்த்தி குறைகின்றது. அவை மேலே செல்ல, அவை மேலே செல்ல மேலே அடர்த்தி குறைந்த நீர் மூலக்கூறுகள் மேலே செல்ல, அடர்த்தி குறைந்த மூலக்கூறுகள் அவை மேலே செல்ல, மேலே உள்ள நீர் மூலக்கூறுகள் மேலே உள்ள நீர் மூலக்கூறுகள் கீழ் நோக்கி செல்லும். மேலே உள்ள நீர் மூலக்கூறுகள் கீழ் நோக்கி செல்லும். ஏன் அதையும் விட இவருக்கு அடர்த்தி இப்ப கீழே இருக்கிறவருக்கு அடர்த்தி குறைஞ்சு மேலே போக, மேலே இருக்கிற மூலக்கூறு நீர் மூலக்கூறுகள் கீழே செல்லும். இவ்வாறு மேற்காவுகையோட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று இவ்வாறு மேற்காவுகையோட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று இவ்வாறு மேற்காவுகையோட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று மேற்காவுகையோட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று பாத்திரத்தில் உள்ள நீர் முழுவதும் வெப்பமாக்கப்படும். பாத்திரத்தில் உள்ள நீர் முழுவதும் வெப்பமாக்கப்படும். பாத்திரத்தில் உள்ள நீர் முழுவதும் வெப்பமாக்கப்படும். கீழே இருக்கிற நீர் மூலக்கூறு கீழே வர, இதுல இருந்து மேல போய் மேலே இருக்கிறது போக, எல்லாம் பாத்திரத்தில் உள்ள நீர் மூலக்கூறுகள் முழுவதும் வெப்பமாக்கப்படும். அதுல அந்த மேற்காவுகை ஓட்டம் தொடர்ச்சியா நடைபெற்ற வசனத்தை ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது கீழே கோடு போட்டு வைங்க. மேற்காவுகை ஓட்டம் தொடர்ச்சியா நடைபெறும். அடுத்த விஷயம், அடுத்தது பாருங்க. இப்ப கீட்டர் இப்ப எங்க இருக்குது? மேலேயே இப்படி இருக்குது. கீட்டர் எங்க இருக்குது? மேலேயே இப்படி இருக்குது. இப்ப கீட்டர் இப்படி மேலேயே இருந்தா என்ன நடக்க போகுது? கீட்டர் மேலே இருக்குது. இப்ப நீங்க யோசிக்கலாம், ஏன்னா இப்ப நான் ஐடியாவை சொல்லிட்டேன், நீங்க இனி யோசிக்கிற திறனுக்கு வரணும். அப்ப மேலே இருக்குது. ஆனா வளமையா என்ன? இதுல அடர்த்தி கூடினது மேலே கீழே இருக்கும், அடர்த்தி குறைஞ்சதுதான் மேலே இருக்க போகுது. ரைட்? அடர்த்தி குறைஞ்சது மேலையும் அடர்த்தி கூடினது கீழையும் தானே வளமையா இருக்க போகுது. அப்ப தண்ணி இப்ப எங்க கீட்டாகிறோம்? கீட்டரை மேல வச்சிருக்கிறோம். மேல வச்சா மேலே இருக்கிறதுன்ற அடர்த்தி ஆல்ரெடி குறைவு. இன்னும் என்ன செய்யும்? அடர்த்திய மேலும் 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 குறைக்கும். அப்ப அடர்த்தி குறைஞ்சது கீழே போக வலிக்கிடுமா? இல்ல, அடர்த்தி குறைஞ்சது எப்பயுமே மேலதான் இருக்க வலிக்கிடும். அப்ப மேலே இருக்கிற தண்ணியே தான் கீட்டாகி கொண்டிருக்கும். ஏன்? அவருக்கு அடர்த்தி குறையுது. கீழே இருக்கிற தண்ணி கீட் ஆகுமா? இல்ல. அப்ப மேலே இருக்கிற தண்ணி உடனே ஹீட் ஆகும். ஏன்? அது மேலே இருக்கிறது ஆல்ரெடி அடர்த்தி குறைவு. அது அடர்த்தி குறைய இன்னும் வெப்பப்படுத்த அடர்த்தி குறையும ஒழிய அது கூட போறதில்லை. பிறகு இந்த தண்ணி கூட இப்படி கடத்தப்பட்டு கொஞ்சம் என்ன லேட்டா தான் என்ன செய்யும்? வெப்பம் கடத்தப்பட்டு தண்ணி கொதிக்கும். அதான் கீட்டில வைக்க நல்லா கீழே வைப்போம். அப்ப அடுத்தது பி என்று போட்டுட்டு, அந்த படத்துல என்ன நடக்குது அதை லேக்கொள்ளுங்க. பி என்று போட்டுட்டு பி என்று போட்டுட்டு லேக்கொள்ளுங்க. பி என்று போட்டுட்டு பி என்று போட்டுட்டு எழுதுவீங்க. என்னது? வெப்பமானி சரி வெப்பமாக்கி மேலே காணப்பட்டால் வெப்பமாக்கி மேலே காணப்பட்டால் வெப்பமாக்கி மேலே காணப்பட்டால் மேலே உள்ள நீர் மூலக்கூறுகள் விரைவாக வெப்பமாகும். மேலே உள்ள நீர் மூலக்கூறுகள் விரைவாக வெப்பமாகும். மேலே உள்ள நீர் மூலக்கூறுகள் விரைவாக வெப்பமாகும். ஏனெனில் 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 அவை மேலே உள்ள நீர் மூலக்கூறுகள் விரைவாக வெப்பமாகும். ஏனெனில் அவற்றின் அடர்த்தி அவற்றின் அடர்த்தி அவற்றின் அடர்த்தி ஏனெனில் அவற்றின் அடர்த்தி குறைவாக காணப்படும். மேலே உள்ள அடர்த்தி குறைவாக காணப்படும். கீழே உள்ள நீர் மூலக்கூறுகள் அடர்த்தி அதிகமாக காணப்படும். கீழே உள்ள நீர் மூலக்கூறுகள் அடர்த்தி அதிகமாக காணப்படும். ரைட்? இங்க இருக்கிறதுக்கு அடர்த்தி கூட, இங்க இருக்கிறதுக்கு அடர்த்தி குறைவு. இப்ப மேற்காவு ஓட்டம் நடக்குமா? இல்ல, மேலே எப்பயுமே அடர்த்தி குறைஞ்சே தானே இருக்கும். கீழே உள்ள மூலக்கூறுகள் அடர்த்தி அதிகமாக காணப்படும்.
மேற்காவுகையோட்டம் இங்கு நடைபெற மாட்டாது. அடர்த்தி அதே அப்படியே இடத்துல இருக்க, மேலே இருக்கிறது அடர்த்தி குறைவு, கீழே இருக்க அடர்த்தி கூட. அப்ப ஏதாவது ஓட்டம் நடக்குமா? கீழே இருக்கிறவர் அப்படியே இருப்பார். மேற்காவை ஓட்டம் நடைபெற மாட்டாது. ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. அமிழ்ப்பு வெப்பமாக்கி என்ன ஒரு மூவூசி செருகியுடன் அருகில் தரப்பட்டுள்ளது. இதுக்கு பிள்ளைகள் நீங்கள் ஓப்பன் போட்டுக் கொள்ளுங்க. இதுக்கு மார்க்ஸ் இல்ல, ஓப்பன் போட்டுக் கொள்ளுங்க. இதுக்கு ஓப்பன் மார்க்ஸ். பாருங்க, அமிழ்ப்பு வெப்பமாக்கியுடன் பொருத்தப்பட்டுள்ள மூவூசி செருகி அருகில் தரப்பட்டுள்ளது. ரைட், இதுல ஏகமபி மின் வடங்கள், ஏகமபி மின் வடங்கள் என்றால் சின்ன சின்ன வயலெல்லாம் சேர்த்து வார பெரிய இதைத்தான் நாங்கள் மின் வடங்கள் என்று சொல்லுவோம். அப்ப ஏகமபி இந்த மின் வடங்களை கண்டுபிடிக்கட்டாம். உங்களுக்கு தெரிய வேணும் மின் வடம் என்று சொல்றது என்ன? உயிர்கம்பி, நொதுமல் கம்பி, அடுத்தது வந்து புவிக்கம்பி. இந்த மூன்று தானே. மூசி சரி என்றா 3 பின் சார்ஜர். இப்ப இது வந்து பார்த்தோம் என்று சொன்னா 3 பின் சார்ஜர்ல இந்த சைட் என்னது? நொதுமல். இந்த பக்கம் வந்து பார்த்தோம் என்றால் என்ன? உயிர் கம்பி, லைவ் கம்பி என்றோம். ஏன்னா நீங்க பிளஸ் மைனஸ் என்று சொல்லுவீங்களே, இது நொதுமல், இது பிளஸ். இந்த மூதி சரிகளை இந்த நடுவுல இருக்கிறது எப்பயுமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அது ஏர்த் கம்பி, ஏன்னா அது புவி கம்பி. அப்ப இ என்று போடுவோம். அப்ப ஏகம பி மின்வடங்களை கண்டுபிடிக்க ஏ என்றது வந்து பார்த்தோம் என்று சொன்னால் புவிக்கம்பி. ஏ என்றது புவிக்கம்பி. ஏ என்றது புவிக்கம்பி. ஏன்னா அது பச்சை நிறமான வயரோட கனெக்ட் பண்ணுவீங்க இந்த மோட்டருக்கு, பிரிட்ஜுக்கு. மற்றது வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கூடுதலா கம்ப்யூட்டர் அதுகள் யூஸ் பண்றதுக்கு போடுறது. ஏ என்றது புவிக்கம்பி. அடுத்தது பி என்று சொல்லப்படுறது நொதுமல் கம்பி. பி என்று சொல்லப்படுறது நொதுமல் கம்பி. ஏன்னா அந்த உயிர்கம்பி வந்து இந்தியால உயிர்கம்பி வந்து பார்த்தோம்னா இந்த இப்படி ஒரு டைப்பா இணைக்கப்பட்டிருக்கும் பிள்ளைகள். அதான் இந்த நொதுமல் கம்பியும் உயிர்கம்பிக்கும் இடையில வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, இந்த நொதுமல் கம்பி நார்மலா இருக்கும். உயிர்கம்பி வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த இதுல ஒரு ஒரு பிளக் பின் சார்ஜர் கொஞ்சம் கூடுதலான நீளத்துல இதுல இருக்கும் இதுல. ரைட், அப்ப ஏ என்றது வந்து புவிக்கம்பி, பி என்று சொல்லப்படுறது வந்து பார்த்தோம்னு சொன்னால் நொதுமல் கம்பியாக இருக்கு. பி என்று சொல்லப்படுறது நொதுமல் கம்பியாக இருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்க. அமிழ்ப்பு வெப்பமாக்கியுடன் பொருத்தப்பட்டுள்ள புதை செருகியை ரைட் புவி தொடுப்பு செய்வதன் மூலம் முக்கியத்துவம். அதாவது அமிழ்ப்பு வெப்பமாக்கின்ற குதை செருகி என்று சொல்றது அந்த பிளக், அதைத்தான் சொல்றது குதை செருகி. ரைட், அதை குதை செருகி என்று சொல்றது அந்த 3 பின் சார்ஜர் இருக்கு தானே இப்ப ஹீட்டர், அதை கொண்டு போய் நாங்கள் குதையோட செருகிறது குதை செருகி என்று சொல்லுவோம். அந்த 3 என்ன பெட்டி மாதிரி இருக்கு, இதோட நாங்கள் கொழுகிறோம். இப்படி இதுல புவித்தொடுப்பு செய்வதன் மூலம் என்ன முக்கியத்துவமா? அதை நாங்கள் புவித்தொடுப்பு செய்வதன் என்ன முக்கியத்துவம் என்று கேட்டிருக்கேன். அப்ப புவித்தொடுப்பு செய்யறதுக்கான முக்கியத்துவம் என்ன? எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏர்த் போடுறோம் என்று சொன்னால் மின் அதிர்ச்சியில இருந்து பாதுகாப்பு பெறாரு. எங்களுக்கு மின் கசிவு இருந்தானே டக்குன்னு ட்ரிப்டியூச் என்ன செய்யும்? வேலை செய்யும். புவிக்கம்பி ஏர்த் வயர் இல்லாட்டி ட்ரிப்டியூச் வேலை செய்யுமா? இல்ல. டபுள் பின் சார்ஜர் அதுதான் நுப்பாட்டப்பட்டது. ஏன்னா டபுள் பின் சார்ஜர் என்று சொன்னா அங்க ஏர்த் வயர்ல கரண்ட் அடிச்சால் முடிஞ்சிடும். ஆனா இது என்ன? டக்குன்னு கரண்ட் அடிக்க புவிக்கம்பி இருக்கும் ஏர்த், உடனே அங்க இடர்காலி விடப்படும். அப்ப இதுல போட்டுக்கொள்ளுங்க. அப்ப புவிக்கம்பி அதுல தொடுப்பு செய்யற முக்கியத்துவம் எழுதுவோம். புவி தொடுப்பு செய்வத முக்கியத்துவம். புவி கம்பியுடன் தொடுப்பதனால் புவி கம்பியுடன் தொடுப்பதனால் இடறு ஆளியின் மூலம் மின் அதிர்வுகளில் இருந்து பாதுகாப்பு பெறலாம். நீங்க எழுதியிருப்பீங்க கூடுதலாக்கள் நான் பார்த்தேன், எழுதியிருந்த நீங்கள் அதுக்கு சரி போட்டுக் கொள்ளுங்க. என புவி கம்பியுடன் தொடுப்பதனால் மின் அதிர்வுகள்ல இருந்து அல்லது மின் கசிவுகளில் இருந்து இடறு ஆளியினால் பாதுகாப்பு பெறலாம். அப்பதான் ட்ரிப்சூச் வந்து விடும். இடறு ஆளியினால் பாதுகாப்பு பெறலாம். இதுல ஏபி சரியாக இருந்தால் 2 மார்க்ஸ். இந்த முக்கியத்துவம் ஒன்று எழுதியிருந்தீங்க என்றால் 1 மார்க்ஸ். ரைட், ஏபி மின்விடங்களை கண்டுபிடிச்சால் 2 மார்க்ஸ், இதுக்கு 1 மார்க்ஸ். ஏ பாட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். 1 2 4 3 7 7 3 10 மார்க்ஸ் வரும்.
இந்த முதலாவது ஏற்பாட்டுக்கு 10 மார்க்ஸுக்கு எத்தனை என்று போட்டுக்கொள்வோம். முதலாவது ஏற்பாட்டுக்கு 10க்கு எத்தனை என்று போட்டுக்கொள்வோம். ஒருக்கா எத்தனை வந்து போடுங்க பார்ப்போம். ஃபுல் மார்க்ஸ் இருக்கா பார்ப்போம். எத்தனை மார்க்ஸ் இருக்கா போடுங்க பார்ப்போம். எல்லாரும் திருத்த வேணும். அதுக்காக தான் மார்க் சிஸ்டம் சொன்ன நான். ரைட், குட். வெரி குட். ஓகே, அதை திருத்தி கொண்டு போங்க. டிகல்ஜா வெரி குட். டிகல்ஜா ஃபுல் மார்க்ஸ். ஓகே, குட். நில்மிகா ஓகேமா, ரைட். பாருங்க, இனி அடுத்த கேள்வியை பாருங்க. பி பார்ட். ரைட், இந்த ஏ பார்ட் கேள்வி இது டைம் எடுத்தது. அது முக்கியமான கேள்வி. ஏன்னா உங்களுக்கு வலுவோட சம்பந்தப்படுத்தி மின்சக்தி காண்ற கேள்வி. ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. என்னவா இதுல சொல்லியிருக்கிறார், ஆடைகளை அழுத்திக் கொண்டிருந்த ஒரு மாணவியின் கைகளுக்கு அருகே ஈ என்று வரும்போது அவரின் இமைகள் சிமிட்டிக் கொண்டன. ரைட். அப்ப ஒரு ஆள் அயன் பண்ணி கொண்டிருக்கிறா. அந்த நேரத்துல வந்து டக்கண்டு என்ன செய்யறா, அந்த கண் வந்து டக்கண்டு இமைகள் சிமிட்டுதான். அந்த நேரத்துல மின்னழுத்தியில கை வந்து படையக்குல டக்கண்டு என்ன செய்யறா, கையில இருந்து டக்கண்டு என்ன இளையான் வருதுன்னுட்டு இளையான வகைக்குள்ள அயன் பாக்ஸ்ல கையை வச்சிடலாம். அப்ப முதலாவது கேள்வி, மேற்குறித்த நிகழ்வில் உடனடி தூண்டற்பேறுகளை காட்டுதல். உடனடியான தூண்டற்பேரை காட்டினால் அதை நாங்கள் பொதுவாக எந்த பெயர்ல சொல்லுவோம்? ரைட். நரம்பு தொகுதியில சொன்ன நான் பிள்ளைகள் என்ன, ஒரு உடனடி குறுகிய கால தூண்டற்பேறுகளை காட்டுதல் என்ன அழைக்கப்படும்? தெரிவினை என்று சொன்னான். குறுகிய கால தூண்டற்பேரை காட்டினால் அது என்னென்று சொல்றது? தெரிவினை என்று சொல்லுவோம். என ஒரு குறுகிய கால தூண்டற்பேரை காட்டுற செயற்பாடு தெரிவினை எனப்படும். ரைட். அதுக்கு போட்டுக்கொள்ளுங்க ஒரு மார்க்ஸ். அதைத்தான் நான் என்ன சொல்றது? தெரிவினை என்று சொல்லுவோம். அப்ப கண்களை நோக்கி வரும்போது கண்ணை டக்கண்டு சிமிட்டுறா. அப்ப அது எந்த தெரிவினை? தெரிஞ்சு கொண்டுதான் சிமிட்டுறா. அப்ப அது என்னவாக இருக்கும்? மண்டையோட்டு தெரிவினை. அது என்னவாக இருக்க போகுது? மண்டையோட்டு தெரிவினையாக இருக்க போகுது. அது வந்து பார்த்தோம்னால் மண்டையோட்டு தெரிவினை. அது என்னவாக இருக்கும்? மண்டையோட்டு தெரிவினையாக இருக்கு. இப்ப கண்ணை டக்கண்டு சிமிட்டுறா, மண்டையோட்டு தெரிவினை. ரைட், அதைத்தான் கேட்கிறார். கண்களை சிமிட்டுதல் மண்டையோட்டு தெரிவினை. இதே டக்கண்டு மின்னலத்தில இருந்து சிமிட்டுறா வேளையில கை மின்னலத்தில தொடுகையோட்டு கைய டக்கண்டு எடுக்கிறாருன்னா அது முன்னான் தெரிவினை. ஒரு வெப்பமான பொருள்ல இருந்து எடுக்கிறது முன்னான் தெரிவினை. வேணுமெண்டா அதை நோட் பண்ணி கொள்ளுங்க. அதுல இது மண்டையோட்டு தெரிவினை. கண் இமை சிமிட்டுறது அது மண்டையோட்டு தெரிவினை. அடுத்தது, மாணவரின் கை உடனடியா மின்னழுத்திலிருந்து விலகிக்கல வாங்கி. அதுல வாங்க போற வாங்கி யார்? கையில இருக்கிற தோல். வாங்கிகள் என்றது புலன் வாங்கிகள். அப்ப அதுல இருக்கிறது வந்து யார்? கையில் உள்ள தோல். அது வந்து பார்த்தோம்னால் கையில் உள்ள தோல். அது வந்து கையில் உள்ள தோலாக இருக்கும்.
விளைவை காட்டுறது அந்த தோல் வந்து புலன் நரம்பு களத்தில இருந்து மைய நரம்பு தொகுதிக்கு போய் பிறகு இயக்க நரம்பு களத்தால வந்து விளைவு காட்டும். அது கையில இருக்கிற தசை, தசையில சுரபிதானே விளைவு காட்டி. அப்ப கையில் உள்ள தசையாக இருக்கும், கையில் உள்ள தசையாக இருக்கும் விளைவை காட்டும். கையில் உள்ள தசை அது விளைவை காட்டிக்கொள்ளும், கையில் உள்ள தசையாக இருக்கும். ரைட். பாருங்க, கையை விலத்தி கொண்டு நிகழ்வில் கணத்தாக்கம் கடத்தப்படுவதன் தொடர்பான நரம்பு களங்களை முறையே கீழே காணப்படும் கட்டங்களில் காட்டுக. கையை விலக்கி கொடுறீங்கள என்ன மாதிரி நரம்பு கணத்தாக்கம்? அப்ப முதலாவது தெரியும், தோல் வந்து புலன் வாங்கல புலன் நரம்பு களம். நரம்பு களத்தை தானே கேட்கிறார், புலன் நரம்பு களம், புலன் நரம்பு களம். அதை என்ன செய்யும், எங்க கொண்டு போவார், டக்கண்டு எங்களுக்கு புலன் நரம்புக்களம் எங்க போகும், இடைத்தூது நரம்புக்களம் முன்னாணுல இருக்கும் என இடைத்தூது நரம்புக்களம் என அங்க கொண்டு போகும். விளைவை காட்டுறது இது பிராக்கெட்டுக்கு போட வேணும், முன்னான் தெரிவினை பாதை, இது முன்னான் இடைத்தூது நரம்புக்களம். விளைவை காட்டுறதாராக இருக்கும் இயக்க நரம்பு களம். ரெண்டையும் கனெக்ட் பண்றதுதான் இடைத்தூது. விளைவை காட்ட போறது கையில இருக்கிற தசைக்கு வந்து காட்டுறது இயக்க நரம்பு களமாக இருக்கு, இயக்க நரம்பு களம். அது இயக்க நரம்பு களமாக இருக்கு. இதுக்கு 1 மார்க்ஸ், மண்டையோட்டு தெரிவினை 2 மார்க்ஸ், இதுக்கு 4 மார்க்ஸ், இதுக்கு 3 மார்க்ஸ் ஆக இருக்கு. இந்த மூன்றும் சரியாக இருக்க வேணும். இதுல இடைத்தூது நரம்பு களத்துல முன்னானண்டு போட்டிருக்க வேணும். இடைத்தூது நரம்பு களத்துல முன்னானண்டு போட்டிருந்தால் இன்னும் நல்லா. முன்னானண்டு போட்டிருந்தீங்கன்னா கூடுதலா நல்லவன்று சொல்லலாம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், புலன் நரம்புக்கலாம் இடைத்தூது நரம்புக்கலாம் இயக்க நரம்புக்கலாம் அந்த மூன்றும் சரியா இருந்தால் 3 மார்க்ஸ் ஆவை. பி பாட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க, 10க்கு எத்தனை போட்டுக்கொள்ளுங்க. ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்தது என்னவாம், ஒரு உதரச்சாறில் ஐதரோகுளோரிக் அமிலம் அடங்கியுள்ளது. ஐதரோகுளோரிக் அமிலம் என்றா HCl. உதரச்சார் என்றா இறப்பையில் இருக்கிற சாருக்கு பெயர் பிள்ளைகள் என்னது, உதரச்சார் என்று சொல்லுவோம். இறப்பையில காணப்படுற அந்த சாரை சொல்றது உதரச்சார் என்று சொல்றது. அப்ப அதுல வந்து பார்த்தவன் அடங்கி இருக்கிறது HCl ஆக இருக்கும். ரைட், அதுல மேலே இருக்கிறதுக்கு மார்க்ஸை போட்டுக்கொள்ளுங்க, நான் சேர்த்து இப்ப கடைசியா கேட்கிறேன். இப்ப பார்ப்போம், இறப்பையில் உள்ள அமிலத்தன்மை காரணமாக அதில் அசௌகரியங்களை சமநிலைப்படுத்த மெல்கோப் மெக்னீசியா, கடைசியா நான் படிப்பிச்சேன் ஏன்னா மில்கோப் மெக்னீசியான்னு சொன்னான். அப்ப அதான் அந்த கேள்வியை போட்டுனான். அப்ப அமில எதிரியாக பயன்படுத்துறது சொன்ன நான், இறப்பையில கேஸ்ட்ரிக் வந்து சொன்னா நாங்கள் மெக்னீசிய பாலை குடிப்போம், அதான் மெக்னீசிய பால். அதான் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு வில்லைகள் மூலம் அடங்கியுள்ளது அந்த அமில எதிரி. அப்ப HCl சமப்படுத்துறதுக்காக அது பயன்படுத்தப்படுது. அப்ப இதுல இப்ப கேட்டிருக்கிறார் பாருங்க என்னண்டு, ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கும் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட்டுக்கும் இடையிலான தாக்கம். அப்ப இது உப்புல வந்து ஜோசிங்க, HCl என்றது என்ன, ஒரு வண்ணமிலம். மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு என்றது என்னது, ஒரு மின் மூலம் அல்லது மின்காரம். அப்ப வண்ணமிலத்துக்கும் மின்காரத்துக்கும் வரைக்கல நான் சொன்ன நான் அமிலத்தன்மை தான் கூடுதலாக இருக்கும். அப்ப அந்த தாக்கத்தை கேட்டிருக்கிறார். அப்ப HCl என்ன, அதோட மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு தாக்கத்தின் போது உண்டாரு உப்பு தானே கேட்டார். அப்ப உப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு தாக்கம் எழுதி பார்த்து கண்டுபிடிப்பீங்க. மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு MgOH twice தாக்கம் நடைபெற்றா என்ன விளைவு வரப்போகுது என இதுல உங்களுக்கு தெரிய வேணும். இது H+, இது Cl- போட்டு காட்டினான் கடைசி கிளாஸ். அதே மாதிரி இது Mg2+, இது OH-. அப்ப பிளஸுக்கும் மைனஸுக்கும் இடையில தான் தாக்கம் நடக்கும், இதுக்கும் இதுக்கும் இடையில. அப்ப இங்க வந்து பார்த்தோம்னால் MgCl2 சக மற்றது நீர் தான் உருவாக போகுது. அப்ப உங்களுக்கு கிடைக்கிற உப்பு என்னவாக இருக்கும், ரைட், இந்த தாக்கம் சமப்படுத்தணும். இதுக்கு முன்னுக்கு ஒரு 2 வரும், ரைட், 2 வந்தால்
இதுக்கு முன்னுக்கும் ஒரு 2 வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி தாக்கம் சமனாக இருக்கு. ரைட். பாருங்க, இப்ப இந்த தாக்கத்தை எழுதி காட்டி அதுல தாக்கத்துல போது உண்டாகிற உப்பு, என்ன உப்பு உருவாகுது? மெக்னீசியம் குளோரைட். உப்பு இலைகுலங்கள் மெக்னீசியம் குளோரைட். உங்களுக்கு தெரியணும். அப்ப இது என்ன வகையான உப்பு? ஒரு வண்ணமிலம் மென்காரம். அப்ப என்ன தன்மை கூடவா இருக்கும்? அமிலத்தன்மை. இப்ப இது உண்மையாவே அமிலத்தன்மை, அதாவது வண்ணமிலம் தானே, வன் தன்மை கூட, அமிலத்தன்மை உள்ள உப்புன்னு போட்டுக்கொள்ளுங்க. அமிலத்தன்மை உள்ள உப்பு. சொன்னாப்புல ஒவ்வொரு விஷயமும் வடிவாக தெரிய வேணும். அமிலத்தன்மை உள்ள உப்பாக இருக்கு. மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட்டின் ஒரு மூல் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் முற்றாக தாக்கம் புரியும் போது உண்டாகிற இத்தனை நீர் மூலக்கூறு. அப்ப தாக்கம் தெரிஞ்சு சமப்படுத்தல் தெரிஞ்சாதான் நீர் எத்தனை கண்டுபிடிக்கலாம். அது அடுத்த ஐடியா. ரைட். இப்ப சொன்னதான் விஞ்ஞானத்தை வடிவா விளங்கி வச்சிருக்க வேணும். மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு பாருங்க, MgOH2 ஒரு மூல். அப்ப இந்த தாக்கம் எழுதினா அதுக்கு கீழே காட்டுவோம். இது ஒரு மூல் இருந்தால் இதோட ஏச்சியல் முற்றாக தாக்கம் அடையல. அப்ப இது ஒரு மூல் இருக்கல, ஏச்சியல் எத்தனை மூல் வரும்? பீசமான குணகம். இதுக்கு முன்னுக்கு ஒன்று, இதுக்கு முன்னுக்கு எத்தனை இருக்குது? 2 இருக்குது. இதுக்கு முன்னுக்கு ஒன்று, இதுக்கு முன்னுக்கு 2. பீசமான குணகம் மூல் குணகத்துக்கு நேர்விகித சமன். என்னட்ட 10ஆம் ஆண்டுல படிச்சாக்களுக்கு நான் கூடுதலா சொல்லி கொண்டிருப்பேன். முன்னுக்கு இருக்கிறத குணகம், நீங்கள் தமிழ்ல கணிதத்துல படிப்பீங்க. இது விஞ்ஞானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சேர்வை குணகம் அது பீசமான குணகம் மூல் குணகத்துக்கு சமன். அப்ப மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு ஒரு மூல், இங்க பாருங்க, இதுக்கு ஒரு மூலண்டா ஒன்றுக்கு ஒன்று. அப்ப ஒரு மூல் இருக்கேக்குல ஒன்று பீசமான குணம் உண்டா இருந்தா ஒரு மூலன்னு சொல்ற. ரைட். முற்றாக தாக்கம் புரியேக்கல, இதோட இது ஏச்சியலோட தாக்கம் அடைஞ்சால் எத்தனை நீர் மூலக்கூறு? அப்ப நீருக்கு முன்னுக்கு அப்ப இந்த தாக்கத்தை சமப்படுத்த எத்தனை வருகிறது? 2. அப்ப பீசமான குணகத்தின்படி இங்க எத்தனை வந்திருக்க வேணும்? முற்றா தாக்கம் அடையக்க 2 மூல் நீர் உருவாக்கப்படும். எத்தனை மூலக்கூறு நீர் உருவாகும்? 2 மூல். பிறகு இது தாக்கத்துல சொல்லித்தரையில தானேன்னு கேட்க கூடாது. இது 10ஆம் ஆண்டு விஷயம். 10ஆம் ஆண்டுல இரும்பு துருப்பிடித்தல்ல இந்த கணக்கு செய்வீங்க. Fe2O3யோட CO2 போடையக்குல, கார்பன் மோனாக்சைட்டை போடையக்குல, CO போடையக்குல நடக்கிற தாக்கம் எப்பயும் CO2 தோன்ற தாக்கத்துல. போட்டுக்கொள்வீங்கள். இது இந்த தாக்கத்தை எழுதி இது ஒரு மூலா இருந்தால் பீசமான குணகத்தின்படி இது 2 மூலாக இருக்கு. ரைட். இங்க உருவாகிற உப்புக்கு 2 மார்க்ஸ். ரைட். இந்த தாக்கம் எழுதித்தான் இதை காட்டியிருப்பீங்க. இதுக்கு 3 மார்க்ஸ் வரும். விடை எழுதியிருந்தால் 1 மார்க்ஸ். இந்த தாக்கத்தின்படி இது ஒரு மூல், அதுல இருந்து இது 2 மூல். ரைட். நீங்கள் வேணுமென்று சொன்னால் இப்படி காட்டலாம். பீசமான குணகம் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடுக்கு என்ன H2O இவ்வளவு காண வேண்டும். இது பீசமான குணகம் H2O சொல்லிக்கல காண்றதுக்கு கீழே போட்டு காணும். பீசமான குணகம் மூல் குணகத்துக்கு நேர்வே சமன் சொல்றாங்க. அப்ப H2O தானே கேட்கிறார். இப்ப உங்களுக்கு தெரியும், முதல்ல நான் மூல் குணகத்தை எழுதுறேன். மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடுக்கு இருக்கிற முன்னுக்கு இருக்கிறது மூல் 1. H2Oக்கு முன்னுக்கு இருக்கிறது எத்தனையா இருக்க போகுது? 2 ஆக இருக்கு. பீசமான குணகம். மூல் குணகம் பாத்தீங்கன்னு சொன்னால் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு ஒரு மூல். பீசமானத்தின்படி நீருக்கு இருக்கிற மூல் எனக்கு தெரியாது, எக்ஸ காணணும். அப்ப எக்ஸ் இங்க வர 2 இங்க வரும், பெருக்கினால் எக்ஸ கண்டால் எத்தனை மூல்? 2 மூல் என்று வரும். 2 மூல் என்று வரும். அல்லது சமன்பாடு எழுதி இப்படியும் காட்டியிருக்கலாம். அப்ப அந்த சி பாட்டுக்கு 5 மார்க்ஸ் வரும். மொத்தம் முதலாவது பாட்டுக்கு பாத்தீங்கள் என்றால் 25 மார்க்ஸுக்கு எத்தனை என்று போடுவோம். மொத்தம் 25க்கு எத்தனை மார்க்ஸ் வருதுன்னு போட்டுக்கொள்வோம். மொத்தம் 25 மார்க்ஸுக்கு எத்தனை மார்க்ஸ் வருதுன்னு போடுவோம். உண்டாகிற உப்பு மெக்னீசியம் குளோரைட் MgCl2. ஏன்னா அந்த தாக்கம் தெரிஞ்சால்தான் தெரியலாம். அப்ப மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு ஒரு மூலோட இங்க எத்தனை மூல் நீர் வருகுது? 2 மூல் நீர் வருது. ரைட். பாப்போம் 25க்கு பாட்டுக்கு எத்தனை வந்தன்னு போடுங்க.
இந்த செய்க வழி எழுதாட்டி அதை எழுதிக்கணும். 25க்கு எத்தனை வந்தேன்னு எனக்கு ரூபா போடுங்க. ஏ பார்ட், சாரி, முதலாவது கேள்வி. வெரி குட் அக்ஷனா. உண்மையாவே நீங்கள் 20க்கு மேல் எடுத்தீங்கள் என்றால் பிள்ளைகள், இது உண்மையாவே நீங்கள் நல்ல டேலண்ட் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றா இது முதலாவது பார்ட் கொஞ்சம் கஷ்டம். ரைட், ஓகே. அங்சரன் குட், வெரி குட் அங்சரன். நான் பார்த்தேன் ஆன்சர்கள் எழுதியிருந்தேன் நீங்கள். அப்ப இன்னும் சரியா இந்த 7ஆம் மாதம் வரப்போகுது. ஏன்னா உங்களுக்கு தெரிய வேணும், 7ல இருந்து 8 உண்டு, அப்புறம் 8ல இருந்து 9 உண்டு, 9ல இருந்து 10 உண்டு, 10ல இருந்து 11, அடுத்தது 12. சரியாக 5 மாதம் என்று சொல்லிக்கல உங்களுக்கு தெரிய வேணும். என்ன 180 நாளுக்கு வந்துட்டு நான் எண்ணிக்கொண்டிருந்த நான் நீ இரவு பகலில் கழிக்க 140 நாளுக்கு வந்துடும். ஏன்னா கிழமை என்று பார்க்கல இத்தனை கிழமை இருக்கும். ஒரு 20 கிழமை அப்படித்தான் இருக்குது. யோசிச்சிங்கன்னா சரி. வெரி குட் சன்சை. பரணி ஓகே, குட். என்னனி ஓகே. ஏன்னா 17 18க்கு மேல் எடுத்தால், 16க்கு மேல் எடுத்தீங்கன்னா ஓகே பிள்ளைகள். 20க்கு மேல் எடுத்தா இன்னும் நல்ல விஷயம். ரைட், பாருங்க அடுத்த கேள்வி. 2வது பார்ட். இந்த தாக்கங்களை லீக்கொள்ளுங்க. உங்களுக்கு விளங்க வேணும், படிச்சதை இப்படி எக்ஸாம் பேப்பருக்கு அப்ளை பண்றது. படிக்கிறது முக்கியம், அதை விட முக்கியம் எக்ஸாம் பேப்பர்ல அது செய்யறது. அப்ப எக்ஸாம் பேப்பர் ப்ராக்டிஸ் இருந்தாதான் ஒரு எக்ஸாம் செய்யலாம். ஏன்னா இப்ப இப்ப இதுல பார்த்த இந்த கேள்வி போன வருஷம் வந்த கேள்வி. ரைட், இந்த பி பார்ட் கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னால் 2025 வந்த கேள்வி. ரைட், இப்போ நீங்கள் அதை செய்திருந்தீங்களா? நான் இப்பதான் உங்களுக்கு அந்த கேள்வி நான் சொல்றேன். செய்திருந்தால் அது நல்ல விஷயம். ரைட், பாருங்க அடுத்தது. ஒரு வீட்டில் உள்ள மின் உபகரணம் அன்றாட தினசரி பயன்பாடு பற்றிய தகவல்களும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. பாருங்க, ஒரு மின் குமிழ்கள், மின் அழுத்தி, மின் விசிறி, மின் சலவை இயந்திரம், வாஷிங் மெஷின், கிலோ வேட்ஸ் தந்திருக்கார், உபகரணம் எத்தனை தந்திருக்கிறார், மணித்தியாலம் தந்திருக்கிறார். இதை நான் உங்களுக்கு வசன கேள்வியா தந்தனான், ஈஸியா தந்திருக்கார் அட்டவணையா. அப்போ ஒரு மின் விசிறிகளுக்காக ஒரு நாளில் எவ்வளவு சக்தி செலவுப்படும், மின் சக்தி எவ்வளவு. அப்ப மின் சக்தியை தானே கேட்கிறார். அப்ப மின் சக்தி காணணும்டா என்ன, மின் சக்தி சமன் வலுதர நேரம். குறியீடு பாய்க்க கூடாது நான் இதுல சொல்றேன், ஆனா இதை இசை கேள்வி. அப்ப சக்தி சமன் வலுதர நேரம். வலு எவ்வளவு பாருங்க, மின் விசிறிகளுக்கான வலு 0.4 கிலோவேட். 0.4 கிலோவேட். அப்ப வேட்டாக மாத்த வேணும் என்றால் கிலோ என்று சொன்னால் 1000 குறிக்கும். அப்ப இதை 1000ஆல பெருக்கிக் கொள்றேன். என வேட்ஸுக்கு எடுக்கிறேன். ஏனண்டா மின் சக்தியை தானே முதல் கேட்கிறார். எவ்வளவு நேரம், எவ்வளவு நேரத்துக்கு அது சொல்லிப்படுது. மணித்தியாலம் பார்த்தோம் என்றால் 4 மணித்தியாலம் மின் சக்தி பிள்ளைகள். இப்ப மின் சக்தி என்று சொல்லிக்க நாங்கள் ஜூல்ல கொடுக்க வேண்டும். ரைட், இப்ப இதுல ஒரு செலவிடப்படுகிற மின் சக்தி, மின் அது சக்தி என்று இப்ப இதுல மெயினா கேட்கல ஜூல்லையும் கொடுக்கலாம், மின் அலகுகளுக்கும் கொடுக்கலாம். மின் அலகுகள் என்று சொல்றப்படுறது எங்களுக்கு காண்ற கிலோவேட் அவர், கடைசியா வார அதுக்குத்தான் காண்றது. இப்ப இதுல உங்களுக்கு என்ன அலகுல துணியணும்ன்றது தேவையில்லை முக்கியம். ஆனா எவ்வளவு மின்சக்தி என்று சொல்லிக்க நாங்க ஜூலுல கொடுக்கறது நல்லம். அப்ப பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவு மணித்தியாலம், 4 மணித்தியாலம். ஏன்னா 4 மணித்தியாலம் என்று சொன்னால் அதுல ஒரு மணித்தியாலத்துல 60 செகண்ட் படி, சரி நிமிடம் படி 4 மணித்தியாலத்துக்கும் இப்படி காணப்படும். நீங்கள் சில பேர் இப்படி இதை கண்டு ஜூல்ல எடுத்திருக்கலாம், அல்லது கிலோவேட் அவர்ல எடுத்திருந்தால். சக்தி சமன் என வலு 0.4 கிலோவேட். ரைட், 0.4 கிலோவேட். என அது எவ்வளவு மணித்தியாலம் பயன்படுத்தப்பட்டிருக்குது, 4 மணித்தியாலம். எவ்வளவு மணித்தியாலம், 4 மணித்தியாலம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நார்மல் தான் தானே. அப்ப 0.4 தர 4 கண்டிங்கள் என்றால் 1.6 கிலோ வேட்ஸ் அவர் என்று வரும். இந்த ஜூல்ல கண்டது ஒருக்கா போடுங்க, எவ்வளவு பெறுமதி என்று. ஜூல்ல கண்டது ஒருக்கா
ആയിട്ട് 9600 ജൂൾ വരും ഇതേ ജൂളിലെ കണ്ടു നീ കണ്ടാൽ 9600 ജൂൾ വരും സോറി 96,000 ജൂൾ വരും ഏനെ 96,000 ஜூல் என்று வந்திருக்கு அப்ப எவ்வளவு மின் விசிறிகளுக்காக செலவிடப்படுகிற மின்சக்தி எவ்வளவு 96,000 ஜூல் என்று வரும் இனி 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் செலவிடப்படும் மின்னலகுகளின் எண்ணிக்கை எவ்வளவு 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்துல எவ்வளவு செலவிடப்படும் ரைட் அப்ப சரி 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 இதுல நான் இந்த உபகரணங்களோட எண்ணிக்கையால பெருக்க மறந்துட்டேன் ரைட் அங்க எவ்வளவு மின்சக்தி ஒரு மின் விசிறிகளுக்காக ஒரு நாள் சரி ஒரு நாள் உண்டு ஆனா அந்த விடையை நான் 5ஆல பெருக்கணும் பிள்ளைகள் ரைட் அங்க எத்தனை மின் விசிறி இருக்குது 5 மின் விசிறிகள் காணப்படுகிறது அப்ப உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருப்பேன் இத்தனை மின் குமிழ் இருக்குது அது ஒரு மாதத்துக்கு கடைசியா ஒரு மாதத்துக்கு பெருக்கும் மின் விசிறிகளுக்காக ஒரு நாள்னா ஒரு மின் விசிறிக்கு தான் இவ்வளவு அப்ப 5 மின் விசிறிக்கும் என்று பார்க்கல 5ஆல பெருக்க வேணும் இந்த ஆன்சரையும் சரி இந்த ஆன்சரையும் சரி 5ஆல பெருக்க வேணும் ரைட் அப்ப அதை பெருக்கி அந்த ஆன்சரை போட்டுக்கொள்ளுவோம் சாரி நான் அதை கவனிக்கல முதல் அதை யோசிக்காம ஒரு மின் விசிறிக்குத்தான் இவ்வளவு அப்ப அங்க இருக்கிறது வந்து பார்த்தோம்னால் 5 மின் விசிறி 5 மின் விசிறிக்கும் எவ்வளவு வலு வந்து 0.4 தர கிலோவாட் இருக்கிறது மணித்தியாலத்துக்கு மாத்தி மணித்தியாலத்துல அதை செகண்டுக்கு மாத்துவீங்க அல்லது இதை கிலோவாட் அவர்லயே நீரை போட்டாலும் சரி கிலோவாட் அவர்ல போடுறது கூட சிம்பிளா இருக்கும் ஏன்னா 0.4 தர 5 தர 4 நான் நினைக்கிறேன் 20 தர 4 என்று சொன்னால் இதுக்கு ஆன்சர் வந்திருக்க வேணும் கிலோவாட் அவர்ல 20 தர 4 என்று சொல்லிக்க 8 என்று வந்திருக்கும் 8 கிலோவாட்ஸ் அவர் இது ஜூல்ல கொடுத்திருந்தால் இதை 5ஆல பெருக்கி கொடுத்திருப்பீங்க 96,000 5ஆல பெருக்கி கொடுத்திருந்தால் நான் நினைக்கிறேன் அதுக்கு வந்திருக்கும் ஜூலில் சில பேர் செய்திருந்தால் என்ன 480 கிலோ ஜூல் என்றே போட்டுக்கொள்ளும் 480 கிலோ ஜூல் என்று வரும் 480 கிலோ ஜூல் ரைட் இனி அடுத்தது 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் செலவிடப்படும் மின்னலகுகளின் எண்ணிக்கை எவ்வளவு 30 நாட்கள் கொண்ட மாதத்துல ஒரு செலவிடப்படுகிற மின்னலகுகள் அப்ப மொத்தமாக கணிக்க வேணும் இது எஸ்ஏ அதுக்காக தான் நான் திருப்பியும் போட்டுறான் அப்ப முதலாவது மின்குமிழ்களுக்கு ரெண்டு போட்டு எஸ்ஏ பிள்ளைகள் வடிவா எழுதி காண வேணும் பஞ்சு பார்க்க கூடாது இதுல என்ன இதெல்லாம் எழுதணுமான்னு யோசிக்க கூடாது அப்ப மின்குமிழ்களுக்கு முதலாவது மின்குமிழ் உங்களுக்கு தெரியும் தானே மின் அலகுகள்ல காண்றார் என்றால் அப்ப அங்க நுகரப்படுகிற மின்னலகுகள்ன்றது மின்சக்திக்கு சமன் அதாவது நுகரப்படுகிற மின்னலகுகள் அப்ப அதாவது கிலோவாட் அவருக்கு சமனா இருக்க வேணும் அப்ப இனி ஒரு சமன்பாடு சக்தி சமன் வலுதர நேரம் அதை ஒன்றை நீங்க மேல் எழுதி வச்சு கொண்டீங்கன்னா சரி வலு உங்களுக்கு தெரியும் 0.06 வேட்ஸ் கிலோவாட் ரைட் கிலோவாட்லயே தந்துட்டார் ஈஸி அப்படியே பெருக்க போறதுதான் எத்தனை எவ்வளவு மணித்தியாலம் 6 மணித்தியாலம் எத்தனை உபகரணம் 8 உபகரணம் மின்குமிழ்கள் எவ்வளவு நாளைக்கு 30 நாளைக்கு அப்ப இதை பெருக்குவீங்க 30 ஆள் இனி ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் என்னது மின்னழுத்திக்கு வந்து பார்த்த வேண்டாம் எவ்வளவு 0.6 கிலோவாட் எவ்வளவு நேரம் 1 மணித்தியாலம் எத்தனை மின்னழுத்தி 1 எவ்வளவு நாளுக்கு 30 நாளுக்கு அடுத்த மூன்றாவது மின்விசிறி மின்விசிறி எவ்வளவு 0.4 அது எத்தனை இருக்குதான் மின்விசிறி இப்பதான் பாத்துறாங்க 4 மின்விசிறி சரி 4 மணித்தியாலம் எத்தனை இருக்குது 5 எவ்வளவு நாளுக்கு 30 நாளுக்கு அடுத்தது நாலாவது என்ன சலவை இயந்திரம் வாஷிங் மெஷின் எவ்வளவு 1.2 எத்தனை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் எவ்வளவு இருக்குது 1 இருக்குது 30 நாளுக்கு பயன்பட வேணும் அப்ப மொத்தமாக கண்டுட்டு கூட்டி எத்தனை மின்னலகுகள் போட்டீங்கன்னா சரி அப்ப என்ன ஆன்சர் வந்து போடுங்க
இதுக்கு வந்திருக்கு முதலாவதுக்கு 86.4 கிலோவாட் அவர். 86.4 கிலோவாட்ஸ் அவர். அடுத்த ரெண்டாவது 0.6 தர 30 நேரடியா பெருக்கியிருந்தால் 3618 18 கிலோவாட்ஸ் அவர். அடுத்ததுக்கு 20 8 240 கிலோவாட்ஸ் அவர். 240 கிலோவாட்ஸ் அவர். கிலோ. அடுத்தது 1.2 வாஷிங் மெஷினுக்கு 30. அதை பெருக்கிருந்தீங்க என்றால் 3 தர 12 36 கிலோவாட்ஸ் அவர். இது நான் ஒரு மாதத்துக்கே கண்டுட்டேன். சில பேர் வந்து முதல் கண்டுட்டு தர பிறகு மொத்தத்தை கண்டுட்டு 30 ஒரு மாதத்துக்கும் கண்டிருக்கலாம். இப்போ மொத்தம் கூட்டி நான் வார விட சரியா இருந்தால் உங்களுக்கு அந்த விட சரியா இருக்கும். சில பேர் இப்படியும் கண்டிருப்பீங்க, சில பேர் ஒவ்வொன்றுக்கு ஒரு நாளுக்கு கண்டுட்டு கடைசியா 30 பெருக்கி இருக்கலாம். முன்னூற்றி 80.4 கிலோவாட் மொத்தமா வருது அந்த வீட்டுல பாவிக்கப்பட்டிருக்கு. அப்படியே நான் இந்த கேள்வியும் தருவோம் என்று பார்த்து நான் ஏன்னா எவ்வளவு பில் வரும் என்று அது இன்னும் உங்களுக்கு டைம் எடுக்கும், அதால தரையில. அப்ப 384.4 கிலோவாட் எவ்வளவு மின் அலகுகள்? 380.4 மின் அலகுகளாக இருக்கு. எவ்வளவு கரண்ட் பில் ஓடி இருக்கு? எவ்வளவு யூனிட்? 380.4 இருக்கு. குட் சம்பா, வெரி குட் இகழ்ஜா. இவ்வளவு வரும் 380.4 மின்னலகுகளாக இருக்கு. ரைட். இதுல வந்து பாத்தீங்கள் ரெண்டாவதுல ஏ பாட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல முதலாவது இந்த 8 கிலோவாட்டோ அல்லது ஜூல்ல கண்டிருந்தால் அதுக்கு வந்து 3 மார்க்ஸ். சாரி, அதுக்கு 2 மார்க்ஸ். நீங்கள் ஏதாவது ஒரு மெதட்ல சமன்பாடு எழுதி இருக்க வேணும். சக்தி சமன் வலுதர நேரம் அதை எழுதி நீங்கள் 2 விடையில் எதுவும் ஒன்று கண்டிருந்தால் 2 மார்க்ஸ். மற்றது இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் இதுக்கு 2, இதுக்கு 2, இதுக்கு 2, இதுக்கு 2. ரைட். இவ்வளவு கூட்டி வார இதுக்கும் 2 இருக்கும் போட்டுக்கொள்ளுங்க. அப்படி என்றால் 2 4 6 8 இதுல 10 மார்க்ஸ் இதுக்கு வரும். கடைசி விட 384 விட வந்திருந்தால் இவ்வளவு செய்க வழி செய்து அவ்வளவுக்கும் 10 மார்க்ஸ். ஏ பாட்டுக்கு 12 மார்க்ஸுக்கு எத்தனை என்று போடுவோம். ஏ பாட்டுக்கு 12க்கு எத்தனை என்று போட்டுக்கொள்ளும். ஏ பாட்டுக்கு 12க்கு எத்தனை என்று போடுவோம். ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. என்னவாம்? ஒரு சிறுநீரகத்தி, கடைசியா சொன்ன விஷயத்தை தான் சொல்றேன். ரைட். பாருங்க, கடைசி என்று படிப்பிச்சினான் சிறுநீரக தொகுதியில ஸ்டார்டிங். அந்த ஸ்டார்டிங்கே கேள்வியா சொன்னான். ஏன்னா ஒரு சிறுநீரகத்திக்கு உங்களுக்கு ஒரு சிறுநீரகத்துக்கு பொறுத்த வரைக்கும் தெரியணும் தொகுதி பெருநாடியிலிருந்து ஆரம்பிச்சு குருதி வந்து அப்படியே ஏன்னா ஒவ்வொரு நாடிக்கும் தனித்தனிய வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிரிவடையும். அப்ப பார்த்தோம்னு சொன்னால் ஏன்னா தொகுதி பெருநாடி வந்து சிறுநீரக நாடியா வருது. பாருங்க, சிறுநீரக நாடி. பிறகு அதுக்குள்ள வந்து குருதிக்குரிய அதாவது இந்த சிறுநீரக வடிகட்டல் செயல்முறைகள் நடைபெற்று ஏன்னா இது சிறுநீரக காணாக வரும். என்னவா வரும்? முதலாவது PQR எதிர்பட்டிகள்ல அந்த பெயர்கள் வந்து எழுத சொல்லி இருக்கிறார். அப்ப முதலாவது அதை பாருங்க. அப்ப இது சிறுநீரக நாடி, இது வலது சிறுநீரக நாடி, இடது சிறுநீரக நாடி என்று பிரிஞ்சு கொள்ளும். அப்ப இதுல அடுத்த விஷயம் தெரிய வேணும், அது பிரிய போல். இது சிறுநீரகங்கள். இதுல வடிகட்டப்பட்டு அதாவது மிச்சம் என்ன நடக்கும்? இங்க சிறுநீராக போக எங்களுக்கு பயன்தாரது சிறுநீரக நாளத்தினூடாக
கீழ்பெருநாளத்துல ஜாயின் ஆகி அப்படியே இதயத்துக்கு போகும். இப்ப கீழே வார இந்த ரெண்டும் என்னவாக இருக்கும்? சிறுநீரக கான்களாக இருக்கும். சிறுநீரக கான் அல்லது சிறுநீர் குழாய் என்று போட்டிருந்தாலும் சரி. சிறுநீரக கான் அல்லது சிறுநீர் குழாய். சிறுநீரக கான் அல்லது சிறுநீர் குழாய். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அடுத்தது பி. அடுத்தது இது தற்காலிகமாக சேமிக்கிறதுங்க சிறுநீர் பை. கியூன்றது என்னவாக இருக்கும்? சிறுநீர் பையாக இருக்கும். இது வெளியேற்றுறது அதாராக இருக்கும், சிறுநீர் வழியாக இருக்கும். அதாராக இருக்கும், சிறுநீர் வழியாக இருக்கும். ரைட், அது சிறுநீர் வழி. அப்ப PQR இந்த மூன்றும் சரியாக இருந்தால் 3 மார்க்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. மூன்றும் சரியாக இருந்தால் 3 மார்க்ஸ். மூன்றும் சரியா இருந்தால் 3 மார்க்ஸ். சரி, மூன்றும் சரியா இருந்தா 1க்கு 0.5 படி 1.5 மார்க்ஸ் போடுங்க. 1க்கு 0.5 படி 1.5 மார்க்ஸுக்கு போடுங்க. மூன்றும் சரியா இருந்தால் 1.5க்கு எத்தனை அதை போட்டுக்கொள்ளுங்க. 1க்கு 0.5 மார்க்ஸ். அடுத்தது XY ஆகியன நைதரசன் கழிவு பதார்த்த செறிவை கொண்ட குருதிக்கலனில் எந்த குருதிக்கலனில் அடங்கி இருக்குமா? XY ஆகியவற்றுள் நைதரசன் கழிவு பதார்த்த செறிவை கொண்ட குருதி எந்த குருதிக்கலனினுள் அடங்கி இருக்கு? அப்ப நைதரசன் பதார்த்த நைதரசன் கழிவை கொண்டது. கழிவுகள் எல்லாத்தையுமே இங்க கொண்டு வாரது சிறுநீரக நாடி. ரைட், அது கொண்டு வரும். சிறுநீரக நாளம் என்றது என்ன செய்யும்? திருப்பி அதுல இருக்கிற அதாவது இந்த வடிகட்டப்பட்ட பயன் தரக்கூடிய மூலக்கூறுகளை திருப்பி எங்க மேல குருதிக்கு கொண்டு போகும். அது சிறுநீரக நாளம். இப்ப XY ஆகியவற்றுள் என நைதரசன் கழிவு பதார்த்த செறிவு கொண்ட குருதி எந்த குருதிக்கலனில் அடங்கி இருக்கும்? இதுல எதுல? எங்களுக்கு சிறுநீரக நாடியில அடங்கி இருக்க போகும். ஏன்னா அது இதுக்குள்ள அடங்கி இருக்கும், சிறுநீரக நாடி. எக்ஸ் என்று போட்டுக்கொள்வீங்க. சிறுநீரகங்களின் கட்டமைப்பு தொழிற்பாட்டு அலகு அது சிறுநீர் அகத்தி என்று சொல்லுவோம். நாங்கள் இனித்தான் அந்த படம் படிப்போம். சிறுநீர் அகத்தி ஒரு போமணி நுரை, அதுல அண்மை மடிந்த சிறுகுழாய், பிறகு சேமை மடிந்த சிறுகுழாய் இப்படியே பார்ப்போம். சேர்க்குங்கான் வரைக்கும் வரும். என்னது அது? சிறுநீர் அகத்தி. சிறுநீரகத்தின் தொழிற்பாட்டு அலகு என்னது? சிறுநீர் அகத்தி என்று சொல்லுவோம் பிள்ளைகள். அதை போட்டுக்கொள்ளுவோம், சிறுநீர் அகத்தி. அது சிறுநீர் அகத்தியாக இருக்கு. அடுத்தது நீங்கள் மேலே குறிப்பிட்ட அலகினுள் சிறுநீர் உற்பத்தி செயல்முறையின் 3 கட்டங்கள் இனித்தான் நான் படிப்போம். அதுல 3 கட்டங்கள் இருக்கு. என்னென்றால் ஒன்று, முதலாவது பாப்பம் வடிகட்டல், அதீத உயர் வடிகட்டல். ஒன்று உயர் வடிகட்டல் அல்லது அதீத வடிகட்டல். முதலாவது உயர் வடிகட்டல். முதலாவது உயர் வடிகட்டல். இரண்டாவது பார்த்தோம் என்று சொன்னால் தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல். தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல். தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல். தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல். மூன்றாவது சுரத்தல். மூன்றாவது சுரத்தல். மூன்றாவது சுரத்தல். இது சிறுநீர் அகத்தி. மற்றது அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள 3 செயல்முறை, உற்பத்தி செயல்முறை சிறுநீரகம், உயர் வடிகட்டல், தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல், சுரத்தலாக இருக்கு. இதுக்கு நான் இதுல இந்த பி பாட்ல இதுக்கு நீங்கள் இந்த 1.5 மார்க்ஸையும் இந்த குருதிக்கலன்கள் வார இதுக்கு ஒரு 1.5 மார்க்ஸ், இந்த 3 மார்க்ஸை மட்டும் எடுங்க. மற்ற நான் உங்களுக்கு சொல்லல, படிப்பிக்கல என்றனால சிறுநீரகத்தி இந்த 3 அதுக்கு மார்க்ஸ் இல்லைங்க. அவை பிக்கு 3 மார்க்ஸுக்கு எத்தனை போடுவோம். அடுத்தது சி பாட்டை பாருங்க பிள்ளைகள். இதோட நான் பாடுவேன் சி பாட்டோட. மிச்ச 2 கேள்வி நான் கிளாஸ்ல அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். பாருங்க, படத்தில் உள்ளவாறு என்னவாம்? ஒரு படத்தில் உள்ளவாறு மனித இஜைபாக்க செயல்முறை திறம்பட ஆரம்பிப்பதற்கு ஒழுங்கும் இந்த நரம்பு தொகுதி காட்டப்பட்டுள்ளது. நரம்பு தொகுதி இருந்த இந்த தொகுதி மூலம் இஜைபாக்கம் செயல்முறை ஆற்றப்படும். நரம்பு தொகுதியும் அகஞ்சுரக்கும் தொகுதியும் எங்களோட உடல்ல பார்த்தோம்னா நரம்பு தொகுதியோட என்ன
இந்த ஓமோ இஜைவாக்கத்துல வார மற்றது என்ன தொகுதி? அகஞ்சுரக்கும் தொகுதி. போட்டுக்கொள்வீங்க. மற்ற வேறு எந்த தொகுதி? அகஞ்சுரக்கும் தொகுதி. அகஞ்சுரக்கும் தொகுதி. இது எழுதியிருந்தால் இதுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். இது எழுதியிருந்தால் இதுக்கு ஒரு மார்க்ஸ் வரும். அடுத்தது, நரம்பு தொகுதி மூலம் ஆற்றப்படுகின்ற பணியான இஜைபாக்கம் என்றால் என்ன? என்ன இஜைபாக்கம் என்று சொல்லப்படுகிறது? என்ன நரம்பு தொகுதியான இஜைபாக்கம் என்பது யாதென கூறுக. இஜைபாக்கம் என்றால் ஒரு தூண்டலுக்கான ஒரு தூண்டற்பேரை, துலங்களுக்கான ஒரு தூண்டற்பேரை காட்டேக்கல எங்கட அங்கங்களுக்கு இடையிலான இந்த தொடர்பு, அங்கங்களுக்கு இடையேயான அந்த ஒருங்கிணைப்பான தொடர்பைத்தான் சொல்லுவோம் இஜைபாக்கம். ரைட். அப்ப அதுக்கு இருப்பீங்கள் என்ன? ஒரு தூண்டலுக்கான ஒரு துலங்களுக்கான தூண்டலை காட்டும் போது என்ன அங்கங்களுக்கு இடையிலான தொடர்பு இஜைபாக்கம் எனப்படும். அந்த டியூட்ல இருந்த பிள்ளைகள் அதை சொல்லிக் கொள்வீங்க. அதைத்தான் என்று சொல்லுவோம் இஜைபாக்கம் என்று சொல்லுவோம். ரைட். தூண்டலுக்கான அந்த துலங்களை காட்டேக வரது இஜைபாக்கம். அது சொல்லியிருந்தால் 2 மார்க்ஸ் போடுவோம். அந்த வரை விளக்கணம் சரியா இருந்தால் 2 மார்க்ஸ். அல்லது என்ன ஒரு அகப்புற சூழல்ல நடக்கிற மாற்றங்களுக்கு என்ன அந்த வசனத்தையும் சொல்லியிருந்து என்ன உடலை ஒழுங்கமைக்கிறது, அதான் அங்கங்களுக்கு இடையிலானது அகப்புற சூழல் என்று சொல்லியிருந்தாலோ அதுவும் சரி. நீங்கள் கேட்கிறது சரிமா? ஏன்னா அகப்புற சூழல்களுக்கான மாற்றத்துக்கு உடல்ல காட்டப்படுகிற அந்த ஒருங்கிணைப்பு தான் இஜைபாக்கம். அடுத்தது, படத்தில் ஏகம பி என குறித்து காட்டப்பட்டுள்ள அங்கம். இந்த ஏ என்றது என்ன, பி என்றது என்னன்னு கேட்கிறார். ஏன்னா இந்த ஏ என்றது உங்களுக்கு தெரிய வேணும் என்னவா இருக்க போகுது? மூளை. என அது பொதுவாக காட்டப்பட்டிருக்கிறது. என அங்கங்களவை மூளை. இது என்னவாக இருக்க போகுது? முன்னான். ஏ என்றது மூளை, பி என்றது முன்னானாக இருக்கு. அது சரியாக இருந்தால் அதுக்கு 2 மார்க்ஸ். ஒரு முள் குத்தியவுடன் காலை உயர்த்தும் செயற்பாட்டை நிகழும் தெரிவில் ஒன்றின் பங்களிப்பை நரம்பு களங்களை மாத்திரம் கொண்டு அம்புக்குறியால தொடரால காட்டட்டான். அப்ப தெரிவில் ஒரு முள் குத்தின உடனே கால் எடுக்கிறீங்க, முள்ள குத்துது, கால் எடுக்கிறீங்க. அப்ப முதலாவது உணர போறதார் காலில் உள்ள தோல். புலன்வாங்கியார் காலில் உள்ள தோல் அம்புக்குறிகள்ல காட்டுவீங்க. அது என்ன நரம்பு களத்தால் எங்க கடத்தப்பட போது? புலன் நரம்பு களம். காலில் இருக்கிற தோல் அங்க கடத்துவார் புலன் நரம்பு களம். அத கடத்துறது எந்த மைய நரம்பு தொகுதியில இருக்கிற? முன்னான் என்ற தெரிவில் கடத்தப்படுற பாதை. அப்ப முன்னான். இந்த முன்னானுக்குள்ள ஆறு இருப்பார்? இடைத்தூது நரம்பு களம். ஏன்னா அதை ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்கு இடைத்தூது நரம்பு களம். பிறகு முன்னான்ல இருந்து அங்க போகும் விளைவு காட்டிக்கு போகும். அதான் காலில் இருக்கிற தசை. முள்ளு குத்துது கால்ல, அதுல இருக்கிற தசை விளைவு காட்டி. அதை கடத்துறதார் இயக்க நரம்பு களம். அதை கடத்துறது இயக்க நரம்பு களம். புலன் நரம்பு களம், இடைத்தூது நரம்பு களம் முன்னானுக்கு இருக்கும். அதை கடத்தி காலில் இருக்க தசைக்கு அந்த விளைவு வரும். இப்படி எழுதியிருந்தால் இதுக்கு 3 மார்க்ஸ் வரும். அப்படி எழுதியிருந்தால் இதுக்கு 3 மார்க்ஸ் வரும். ரைட். அப்ப என்னது? ஒரு காலில் இருக்கிற தோல் உணரும். அடுத்தது அம்புக்குறியில புலன் நரம்பு களம் முன்னான். அதான் தெரிவில் கடத்தப்படைக்க முன்னான் ஸ்பீடா போகும். எங்க போகும்? இடைத்தூது நரம்பு களம். பிறகு அது இயக்க நரம்பு களத்துக்கு வரும். பிறகு காலில் இருக்க தசை அதை உணரும். ரைட். அப்படி எழுதிங்கன்றால் 3 மார்க்ஸ். அடுத்தது, நரம்பு களம் ஒன்றில் காணப்படும் பின்வரும் கூற்றுக்களால் குறிப்பிடப்படுகிற பகுதிகளை பெயரிடுக. கரு இலைமணிகளை கொண்டது. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நரம்பு களம் நாங்கள் ஒரு இயக்க நரம்பு களத்தை எடுத்து பார்ப்போம். ஏன்னா இயக்க நரம்பு களம் என்று சொன்னால் அதுல பிரதானமாக களவுடல், பிறகு நரம்பு நார்கள் இருக்கும். இதுல மையத்துல கருவோட இலைமணியோட காணப்படுற அந்த பகுதி களவுடல். அது களவுடல். இங்கால இருக்கும் என்னது? உட்காவு நரம்பு முலைகள். பிறகு இங்கால இருந்து இவ்வளவு பாத்தீங்கன்னா வெளிக்காவு நரம்பு முலையை கொண்டு போகும். இதுல என்ன இருக்கு? இந்த வெளிக்காவு நரம்பு முலையில மயிலின் கவசம்
இருக்கும் கணத்தாக்கத்தை கடத்துறதுக்கு ஸ்பீடா. இப்ப கரு மற்றும் இழைமணிகளை கொண்ட பகுதி எது? கலவுடல். அது என்னவாக இருக்கும்? கலவுடலாக இருக்கும். மயலின் கவசத்தை கொண்ட பகுதி என்னவா இருக்கும்? இந்தியால அப்படியே இவ்வளவும் வெளிக்காக நரம்பு முளை. மயலின் கவசம் கொண்டது வெளிக்காக நரம்பு முளை. நரம்பு முளையில உட்காக நரம்பு முளை, வெளிக்காக நரம்பு முளை. அதுல வெளிக்காக நரம்பு முளைக்கு தான் என்ன இருக்கும்? மயலின் கவசம். அப்ப மயலின் கவசத்தை கொண்டது வெளிக்காவு நரம்பு முளையாக இருக்கும். வெளிக்காவு நரம்பு முளை. இது எழுதியிருந்தால் ஒரு மார்க்ஸ், இது எழுதியிருந்தால் ஒரு மார்க்ஸ். 2 மார்க்ஸ் வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ். மொத்தம் சி பார்ட் 10க்கு எத்தனை என்று போடுங்க. மொத்தம் 2வது 25க்கு எத்தனை மார்க்ஸ் என்று போடுங்க. 25க்கு எத்தனை மார்க்ஸ் என்று போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த யூடியூப் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.